ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது சின்ன திரை நடிகர் ஜெயமணி அவருடைய மரண செய்தி அப்படிங்கிறது சின்ன திரையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் சுகத்தை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டில் பார்க்கும் பொழுது அவருடைய மனைவிக்கு அவர் கடைசியாக எழுதிய ஒரு கடிதம் வந்து சிக்கியிருக்கிறதாக சொல்லப்படுது. அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படிங்கிறத விஷயம் வந்து தற்போது இணையத்தில் ரொம்ப வேகமாக வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய மனைவி மீது ஜெயமணி அவர்களுக்கு இவ்வளவு பிரியமும் காதலும் இந்த வயதிலையும் இருக்கிறதா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான சோகத்தையும் அந்த கடிதம் வந்து உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி அதில் என்ன இருந்தது, எதற்காக அந்த கடிதத்தை அவர் எழுதினார் அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவலோடு அவரை பற்றிய அறியாத பல தகவல்களையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சின்ன திரையில் ரொம்பவே பிரபலமான பார்த்திங்கன்னா ஜெயமணி அவர்கள் சமீப காலத்தில் மலேசியா மாமா அப்படின்ற ஒரு கேரக்டரால் ரொம்பவே பிரபலமாகி இருந்தார். அவர் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய 79வது வயதில் வந்து மாரடைப்பு காரணமாக வந்து காலமாகியிருந்தார். இந்த நிலையில் அவருடைய வீட்டில் அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அவருடைய மனைவியானவர்கள் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்காக எழுதிய ஒரு கடிதம் வந்து சிக்கிருந்தது. அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு வந்து மன்னிப்பு கடிதத்தை வந்து ஆசையாக எழுதக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறவராம். அவர் வந்து ஏதாவது செய்துட்டாரு, அதனால வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து கோபம் வருது அப்படின்னா அவர் வந்து ஒரு கடிதத்தை வந்து எழுதிட்டு அதை வந்து ஒரு கிஃப்ட் ரேப்பர் மாதிரி அழகாக கிஃப்ட் பண்ணி தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து சமாதானப்படுத்துவாராம். இது வந்து அவருடைய வழக்கமாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி அவர் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு முறை வந்து லேட்டாக வந்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. அவர் இறப்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு பிடிச்ச ஒரு பொருளை வந்து வாங்கி அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னமாக ஒரு ஆசையான ஒரு கடிதத்தை மன்னிப்பு கடிதமாக அவர் வந்து எழுதி அந்த கிஃப்ட் பேப்பருக்குள்ளே வச்சு அவர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை வந்து அவர் கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் வந்து திடீர்னு மாரடைப்பின் காரணமாக வந்து இறந்திருக்காரு. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது அந்த கிஃப்ட் வந்து அவங்களுடைய கண்ணில் பட்டிருக்கு. அதை பிரித்து பார்க்கும்போது அதில் எழுதியிருந்த அந்த வாசகம், அவங்களுக்காக அவர் வாங்கி வைத்திருந்த அந்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ரொம்பவே வந்து நெகிழ்ச்சி அடைய வைத்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஆழ்ந்த சோகத்தையும் வந்து கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய மனைவி மீது அலாதி பிரியமும் காதலோடும் இன்னும் இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய கடிதத்தின் மூலமாக வந்து தெரியப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு காதல் வரிகள் அந்த கடிதத்தில் வந்து நிலை பெற்றிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடிதத்தை படித்து பார்த்த மனைவி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மனம் உடைந்து சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு காதல் கணவரை நாம் இழந்துட்டோம், இதற்கு பிறகு நமக்கு இந்த மாதிரியெல்லாம் கிஃப்ட்ஸ் கிடைக்குமா, காதல் கடிதங்கள் மன்னிப்பு கடிதங்கள் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுடைய மனதில் எழுந்ததாகவும் இதன் காரணமாக அவங்க கதறி அழுது தன்னுடைய உறவினர்களிடத்தில் இது விஷயமா பேசினதாகவும் தற்போது ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் விழாவி வந்துட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரபல குணச்சித்திர நடிகர் அப்படின்னே சொல்லலாம். இவர் தன்னுடைய 79வது வயதில் மாரடைப்பின் காரணமாக வந்து காலமாகியிருந்தார். இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்திருக்க சிறகடிக்க ஆசை சீரியலில் கறிக்கடைக்காரர், அதாவது மலேசியா மாமா கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். மேலும் சன் டிவியில் ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியலில் பூங்காவனம் கதாபாத்திரத்திலையும் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சாரு. தமிழ் சின்ன திரையில் பல முன்னணி தொடர்களில் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்கக்கூடிய ஜெயமணி மெட்டியொலி, கல்யாண பரிசு போன்ற சீரியல்கள்லையும் நடித்திருக்காரு. புது வசந்தம் அப்படின்ற சீரியல்லையும் அவர் நடித்திருக்காரு. இவரது மறைவு சின்ன திரை வட்டாரத்தில் ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை வந்து ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். சின்ன திரை 40 சீரியல்களில் வந்து அவர் இயக்கியிருக்கிறதாக வந்து கூறப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல்
அவர் வந்து பெருசா வந்து இந்த திரைத்துறையில வந்து அவரால பெருசா சாதிக்க முடியல அப்படின்னாலும், சின்ன திரையில அவருடைய ஆசைகள ஓரளவுக்கு நிறைவேற்றிக் கொண்டதாகவும், இன்னும் தன்னுடைய கனவு வந்து முழுமையா முடிவடையல அப்படின்னும் அவர் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தத நம்மளே பார்க்க முடிஞ்சது. நடிகர் ஜெயமணிக்கு பிரபலம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமதி செல்வம் சீரியல் தான் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு சிறிய சீரியல்கள்ல நடித்துக் கொண்டிருந்தாரு. ஆனா, சமீபத்தில சில வருடங்களா அவர வந்து எந்த சீரியல்லயுமே நாம பார்க்கல. கடைசியா அவர பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வசந்தம் அப்படின்ற சீரியல்லயும், அடுத்து மலேசியா மாமா அப்படின்னு சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியல்லயும் தான் அவர நாம பார்த்துருக்கோம். இந்த நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு திடீரென கடந்த வருடத்தில வந்து சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோஹிணியின் மாமாவா, மலேசியா மாமாவா அப்படின்ற கேரக்டர்ல கரிகடகராக நடிக்க வரும்போது தான் அவர் வந்து ரொம்பவே பிரபலமானாரு அப்படின்னே சொல்லலாம். ரோஹிணிக்கு சப்போர்ட் செய்த மலேசியா மாமாவா அவர் செய்த அலப்பறை எல்லாமே ரசிகர்கள கவர்ந்திருந்தது. அதற்கு பிறகு எப்பதான் இந்த மலேசியா மாமா முத்துக்கிட்ட மாட்டுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பிலேயே ரசிகர்களும் இருந்தாங்க. ஒரு வழியா அந்த நாளும் வந்துச்சு. ரோஹிணி பற்றிய உண்மைகளை எல்லாம் மொத்த குடும்பத்திடம் சொன்னது கறிக்கடைக்காரர் தான். அந்த கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. ஒரு சில எபிசோட்கள் மட்டும் தான் நடிக்க வேண்டும் அப்படின்னு வந்த இவருக்கு பிறகு அதிகமான காட்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர் மீண்டும் தொடர்ந்து நடிக்க வேண்டும், நல்ல திறமையான நடிகர் அப்படின்னும் பலரும் அவருக்கு சப்போர்ட் கொடுத்து வந்திருந்தாங்க. ஆனா திடீரென ஜெயமணி காலமான செய்தி அனைவரையும் வந்து வருத்தமடைய வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு நம்மளுடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை நாம தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்துக் கொள்வோம். இருப்பினும் அவர் இந்த மாதிரி பல திறமைகள கொண்டிருக்கிறவர் அப்படின்னே சொல்லலாம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இயக்குனராகவும், ஒரு குணச்சித்திர நடிகராகவும், தன்னுடைய திறமைய ஒவ்வொரு சீரியல்லயுமே வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து நடிப்பின் மீது அலாதி பிரியம் இருந்துதாம். அதனால நாடகங்கள் அதாவது மேடை நாடகங்கள் அதுல நடிக்க ஆரம்பிச்சாரு. அதற்கு பிறகு படிப்படியா அவர் வந்து சீரியல்கள்ல, ஒரு சில திரைப்படங்கள்ல அவர வந்து நம்ம பார்த்திருப்போம். இப்ப கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் படத்துல வந்து அதாவது அவருடைய படத்துல வந்து நடிச்சிருக்கிறதாக அவர் சொல்லியிருந்தாரு. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்ததுன்னா, அவருக்கு இன்னும் நெறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும், அந்த படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து காலமாகி இருந்தது மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது சின்ன திரையில மட்டும் இல்லாம, அவரை கவர்ந்த அனைத்து ரசிகர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம, ஜெயமணி பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா, மேடை நாடகங்கள்ல எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஆகியோரின் மனதில வச்சுக்கிட்டு, அவர்களைப் போலவே நடிச்சு காட்டுவாரு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆசையால தான் நடிப்புக்கு வந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, அவர் வந்து படிப்ப முடிச்சு அரசு வேலையில இருந்தாலும் கூட, வேலை முடிச்சுட்டு ஈவினிங் நேரத்தில அவர் வந்து இது மாரி மேடை நாடகங்கள்ல நடிக்கிறதையும் அவர் வந்து தொடர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இதுவா இருந்தாலும் தன்னுடைய நடிப்ப மட்டும் அவர் கைவிடல அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இந்த நிலையில் அவருடைய மரணம் அப்படிங்கிறது வந்து நம்ம அனைவரையும் வந்து சோகத்தில ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அவருக்காகவும், அவருடைய குடும்பத்தாருக்காகவும், நம் சார்பாகவும், அவருடைய ரசிகர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை நாம தெரிவித்துக் கொள்ளலாம்.